சார் விஜய் சங்கர் சார் சார் இவரு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது சொன்னாரு இந்த சம்பவத்திற்கு முன்பாகவும் 10 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆமா ஆமா அது இது யார் பேச அதாவது அரவிந்த் அது யார் சொன்னதுன்னு நம்ம சொல்லல. இத வந்து ஜெகதீஸ்வரனோட இன்டர்வியூல ஆமா சார் இல்ல அவர் சொல்லிருக்காரு சார். சார் இல்ல புஷி ஆனந்த் வந்து சொல்லியிருக்காரு 400 பேர் மயக்கமிட்டு இருக்காங்க 5 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லி. அப்ப அதெல்லாமே சதியா? திமுக சதியா? இன்னொன்னு கேக்குறேன், இந்த ஏன் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிலே பண்ண திமிரு தானே அது? 7 மணி நேரம் ஒருத்த வந்து டிலே பண்றேன்னா அந்த மக்களை பத்தி அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அந்த விஜய்ங்கிற ஒரு ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த மக்களை பத்தி? அதாவது அவங்க கேடர் வந்து அவ்வளவு கேவலம் நடத்துது. அவ்வளோ டிலே பண்ணும்போது சரி ஓகே டிலே பண்ணி நீ ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ற ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு கும்பல் இருக்குல்ல அது வந்து பொழைச்சிட்டு இருக்கு இவரை வச்சு பொழைச்சிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா சரி டிலே பண்றீங்க, டிலே பண்ணும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணீரும் தண்ணீரும் ஃபுட்டு கொடுக்க வேண்டிய யாரோட அரசாங்கம் கொடுக்கணுமா? நீங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அரசாங்கம் கொடுக்குமா? இல்ல இப்ப திமுக பத்தி நண்பர் சொன்னாரு, அவங்களும் அதே ஊர்ல ஒரு கரூர்ல மீட்டிங் நடத்தினாங்க, 1 லட்சத்துக்கு பேர் வந்தாங்க. அங்க எல்லா இடத்துக்கும் தண்ணீர் எல்லா வசதிகள் இருந்து மழை பெய்த போதும் யாரும் கலையவே இல்லை. ரொம்ப டிசிப்ளின் கிரௌடு. ஆர்கனைசேஷன் பத்தி ஒரு ஐடியாவும் இல்லாத, அரசியலை பத்தி ஒரு அறிவு இல்லாதவங்க இப்படி பண்ணிட்டு அரசாங்கத்தை பிளேம் பண்றது எவ்வளவு தப்பு. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். விஜய் அந்த கரூர்ல வந்து அவர் சொல்றாரு, இந்த வென்யூக்கு வரும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அது யாருமே இங்க சொல்ல. வரும்போது நான் பைபாஸ் ரோட்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு போலீஸ் இல்லாமல் உதவி இல்லாமல் வந்திருக்க முடியாது, என் மனமார்ந்த நன்றிகள் சொல்ற வீடியோ இருக்கு. ஆனா அது வரைக்கும் போலீஸ் சொல்றதை கேட்ட அவரு அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு அட்வைஸ் பண்றாங்க, நீங்க 50 மீட்டர் முன்னாடி அந்த இடத்துல நெருக்கடியா இருக்குன்னு. ஆனா அதை மீறி போறாரு. மீறி போறது வந்து யாரோட பொறுப்பு? அது இல்ல கரெக்ட் சார், வீடியோவே இருக்கு அதுல வந்து. ஆமா இன்னொரு 20 வந்து நீங்க அரசாங்கத்தை எப்படி சொல்றீங்க, போலீஸ் எப்படி சொல்றீங்க? போலீஸ் சொன்ன எந்த எச்சரிக்கையும் கேட்கல, கோர்ட்டோட எந்த இதுவும் கேட்கல. இதுக்கு வந்து பழைய கள்ளச்சாராய் சாவு எல்லாமே அதெல்லாம் யாரும் நியாயப்படுத்தல. அதெல்லாம் இதோட முற்றுப்படி தமிழர்கள் எல்லாமே இப்படி. அப்ப கும்பமேளால போய் செத்தவெல்லாம் இந்த இந்துக்கள் எல்லாம் அப்படி சொல்லுவீங்களா? You cannot do it. நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க பழைய விஷயத்தை வாட்டர் பவுண்டரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது தப்பு. இது என்னன்னா இன்னொன்னு கரண்ட் கட் பண்றது. கரண்ட் நாகப்பட்டினம் என்ன நடந்துச்சு? கரண்ட் கட் பண்ணுங்கன்னு சொன்னதே அவங்கதான். அதுக்கப்புறம் கரண்ட் கட் பண்றீங்களா சிஎம் சார் சவால் விடுறாரு உட்கார்ந்துட்டு. இவ்வளவு பொறுப்பற்ற ஒரு தலைவர், இவரெல்லாம் ஒரு தலைவர்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி ஒரு தலைவர், ஒரு அரசு அது பொறுப்பாது? நீயே ஒசுப்பத்தி விடுறது உங்க கூட்டத்தை, அது எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் கடைசியா சதி கோட்பாடு. சதி வந்து தாவேக்கா இந்த இன்னொன்னு இவ்வளவு விஷயம் நடந்து ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு திடீர் சதின்னு ஒண்ணு கிளம்புது. அது எப்படி இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடியே தெரியாதா சதி நடந்துருதா?